எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, மெசேஜ் ஃப்ரம் யுவர் ஸ்பிரிட் கைட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து உங்களுடைய ஸ்பிரிட் வந்து என்ன உங்களுக்கு மெசேஜ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் இந்த ரீடிங் இருக்க போகுது. இன்றைக்கி நான் 3 பைல் வச்சுருக்கேங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லைட் க்ரீன் ஸ்டோன், செகண்ட் வந்து டார்க் பர்பிள் ஸ்டோன், தேர்ட் ஒன் வந்து லைட் பிங்க் ஸ்டோன். உங்களுக்கு வந்து இன்ட்யூஷன் எந்த ஸ்டோனில் வந்து சொல்லுதோ அதுதான் உங்களுடைய பர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். சூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் ஒரு டெக்கில் இருந்து கார்ட்ஸ் ரீட் பண்ண போகிறேன். ஓகே, நம்ம வந்து பைல் 1 போயிடலாம். ஸோ உங்களுடைய மெசேஜ், உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ் வந்து என்ன சொல்ல போகிறாங்க? ஷேரிங், சப்ரஷன். கார்ட்ஸ் எடுத்துடுறேங்க, உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஒரு ஜாபாக இருக்கலாங்க. ஓகே, ஸோ இல்லைன்னா வந்து உங்கள் ஃபேமிலியில் நடக்கிற ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சில விஷயங்கள் வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்கிறீங்க, என்ன வந்து முடிவு எடுக்கணும். ஏன்னா வந்து இது வந்து நல்ல விஷயமும் கூட அப்படின்ற மாதிரியும் தெரியுது உங்களுக்கு. ஸோ இது வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஒரு மேரேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் பேரண்ட்ஸ் வந்து சொல்லிட்டுருக்கலாம், ஓகே, ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுடைய கைடன்ஸாக இருக்கலாம், அவங்களுடைய தாட்ஸ், அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது உங்களை வந்து இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்ருக்கலாம். சிலருக்கு வந்து ஒரு ஜாபாக இருக்கலாம், ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கலாம், ஃபேமிலியை விட்டுட்டு வந்து வெளியே போய் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கூட இருக்கலாம். அல்லது வந்து ஹெவி ஒர்க் இருக்கலாம், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு சேலரி வந்து கிடைக்காம இருக்கலாம், வேலை சுமைகள் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு. பட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் வந்து ஒரு சந்தோஷமான, ஒரு நிம்மதியான, ஒரு பீஸ்ஃபுல்லான எனர்ஜி. பட் உங்களுக்கு கிடைக்கிறது வந்து கொஞ்சம் என்னென்னா ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேர்டன் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. ஒரு சிலருக்கு வந்து இஎம்ஐ இருக்கலாம், சிலருக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்கலாம், சிலருக்கு வந்து ஒரு இம்பேலன்ஸ்டாக ஒரு இது போயிட்டுருக்கு உங்களுக்கு. ஓகே, ஸோ என்னென்னா மெயினாக உங்களுடைய இன்னர் வாய்ஸ் என்ன சொல்கிறாங்களோ கேளுங்க. நீங்கள் வந்து மேபி அட் ப்ரெசன்ட் உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணுற சுச்சுவேஷன் இருக்கலாங்க. வேறு இடம், வேறு லொக்கேஷன் அந்த மாதிரி தெரியுது. ஸோ உங்களால் கண்டிப்பாக முடியும். நீங்கள் எதை வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும், எதை வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் உங்களால். ஏன்னா நீங்கள் வந்து க்ரியேட்டர், நீங்கள் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்களால் வந்து எதை வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக முடியும், எதை வந்து வேணாம், எதை வந்து ஃபோக்கஸ் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஸோ உங்களுடைய சுச்சுவேஷன் எதுவோ நீங்கள் வந்து அதுக்குரிய ஒரு சொல்யூஷன் உங்களால் மட்டுமே எடுத்துக்க முடியும். ஸோ எதையும் நினச்சி எதையும் ஒரு கண்ட்ரோல் பண்ணிக்காதீங்க. உங்களுடைய மனசு, இன்னர் ஹார்ட் வந்து எதை சொல்லுதோ அதுக்குரிய ஒரு முயற்சிகள் நீங்கள் எடுங்க. இந்த மெசேஜ் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. ஏன்னா வந்து உங்களுடைய சுச்சுவேஷன் உங்களுக்கு தான் தெரியும். சிலருக்கு ஒரு மேரேஜாக இருக்கலாம், சிலருக்கு வந்து ஒரு வேலையாக இருக்கலாம், சிலருக்கு வந்து ஒரு சுச்சுவேஷன் மணி வைஸ் இருக்கலாம். இது வந்து ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா, உங்களுடைய இன்னர் ஹார்ட் என்ன சொல்லுது, உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுது, உங்களால் வந்து கண்டிப்பாக பண்ண முடியும். நீங்கள் வந்து இப்போ வந்து நினச்சிட்ருக்கலாம், உங்களால் பண்ண முடியாது, எனக்கு வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு, எப்படி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கலாம், இல்லை வந்து சுமைகள் தெரியலாம். அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு சுச்சுவேஷன் வந்து ஸ்டெப் எடுக்கிறதுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். பட் வந்து உங்களுடைய ஸ்பிரிட் கைட் சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா, உங்களால் வந்து கண்டிப்பாக முடியும். ஸோ எதையுமே வந்து மற்றவங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னால் உங்களுடைய ஒரு திங்கிங்காக இருக்கட்டும், உங்களுடைய ஆசைகளாக இருக்கட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்காதீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஃபர்தராக ஒரு ஸ்டெப் எடுங்க அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே, அதே மாதிரி யாருக்காகவும் வெயிட் பண்ணாதீங்க. ஸோ அவங்களுடைய
என்ன சொல்கிறது, அவங்களுடைய ஒப்பீனியன் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து மெயினாக உங்களோட ஒப்பீனியன் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து ஃபர்தராக ஒரு ஃபார்வர்ட் கொண்டு போங்க அப்படின்னு தான் மெயினாக இருக்குது இந்த மெசேஜ். ஸோ யாருக்காகவும் நீங்கள் வந்து சப்ரஸ் ஆகாதீங்க, ஸ்ட்ரெஸ் சுச்சுவேஷன் கொண்டு போகாதீங்க. ஈவன் தான் உங்களோட சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் வந்து அந்த லிட்ரலி அந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதுக்குரிய ஒரு ஃபர்தராக ஒரு ஸ்டெப் எடுங்க. ஓகே, அதுதான் உங்களுடைய மெசேஜ். உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ் வந்து அதான் சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ செகண்ட் ஒன் வந்து இந்த டார்க் பர்பிள் சூஸ் பண்ணவங்களோட ரீடிங் பார்த்துடலாம். ஸோ உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ் வந்து என்ன சொல்ல போகிறாங்க உங்களுக்கு? உங்களுடைய மெசேஜ் என்ன? கார்ட்ஸ் எடுத்துடுறீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு மாறப்போகுதுங்க. இப்போ வந்து கரண்ட்டாக நீங்கள் லோன்லினஸில் இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து சம்திங் ஒரு சிச்சுவேஷன் எண்ட் பண்ணியிருக்கீங்க, பண்ண போகிறீங்க, ரீபர்த் ஆக போகிறீங்க. பட் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி இருக்குது. என்ன தான் நீங்கள் வந்து இருந்தாலும் வந்து உங்கள் ஹார்மனி அப்படின்றது வந்து பார்த்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்னன்னா அந்த ஒரு சென்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு பேசிக்காகவே இருக்குது. ஹார்மோனிக் பர்சன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த ஒரு தன்மையை வந்து இழந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து சில விஷயங்கள் முன்னாடி கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம், இல்லை நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு நடந்திருக்காது. ஸோ ஒரு லோன்லினஸில் இருந்திருக்கலாம். பட் இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய வைப் இப்போ கரண்ட்டாக எப்படி இருக்குன்னா ரீபர்த் ஆகியிருக்கீங்க. அதே மாதிரி ஒரு சைலன்ஸ் மோட் அப்படின்றது வந்து தெரியுது, காம் மைண்ட் அப்படின்றது தெரியுது. ஒரு ஒரு ஏதாவது ஒரு கோர்ஸில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கலாம், ஏதாவது ஒரு கற்றுக்கிறதுக்காக ஒரு சேர்ந்துருக்கலாம், உங்களோட மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காவது சேர்ந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ அது வந்து நல்ல விஷயங்கள் தான். உங்களுக்கு வந்து இப்போ நடக்கிற விஷயங்கள் வந்து நீங்கள் ஒரு ஃபர்தராக ஒரு பாசிட்டிவ் வைப்பில் கொண்டு போங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கிரியேட்டர். நீங்கள் இந்த கிரியேட்டர் அப்படின்றது வரும்போது நீங்கள் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டுறது விஷயம் கிடையாது. அதை தாண்டி அந்த அந்த நெகட்டிவ் உங்களுக்கு நடந்திருந்தாலும் அதை தாண்டி எப்படி வெளியே வரணும் அப்படின்றதான் பார்க்கணும். ஸோ வந்து 2 விஷயம் என்னென்னா ரீபர்த், த கிரியேட்டர் அண்ட் த ஹார்மோனிக் அப்படின்றது ஹார்மோனி அப்படின்றது வந்திருக்கு. சம்திங் நல்ல விஷயங்கள் இனிமேல் உங்களுக்கு வந்து நடக்க போகுது. அது வந்து உங்களுக்கு மனசு சார்ந்து ஒரு சந்தோஷம், அமைதியான ஒரு சந்தோஷம் அப்படின்றது கொடுக்க போகுது. ஈவன் தோ நீங்கள் வந்து ஒரு லோன்லியாக நீங்கள் ஃபீல் பண்ணாலும் அந்த அந்த லோன்லினஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சாதகமாகவும் இல்லை வந்து உங்களுக்கு வந்து அதன் மூலியமாக ஒரு ஒரு நல்ல விதமான ஒரு சூழல் கொண்டு போகிறதுக்கு. ஏன்னா முன்னாடி இருந்தது வந்து ஒரு நெகட்டிவ், இப்போ வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பில் அது வந்து ஒரு மியூசிக்காக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஒரு நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் வந்து கற்றுக்கிறதா இருக்கலாம், அந்த மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ அது வந்து உங்களுடைய நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு எடுத்துகிட்டு போகும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. பட் எதையும் வந்து ரஷ் பண்ணாதீங்க, அதுதான் நான் சொல்வேன். உங்களுக்கு வந்து எதைக்கும் பின்னாடி நீங்கள் வந்து ஓடாதீங்க. உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கணும்னு இருக்கோ கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ இருக்கிற டைம் வந்து காம் அண்ட் சைலன்ஸ் மோட் தான். ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ பண்ணுங்கள், ரீபர்த் ஆகிக்கோங்க, பாசிட்டிவ் எனர்ஜியில் வாங்க. ஸோ நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. இன் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து பிடிச்ச ஒரு பிளேஸாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து சரௌண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ முன்னாடி இருந்த ஒரு பாஸ்ட் நீங்கள் நம்பின விஷயமா இருக்கலாம், அது வந்து மேபி ஃப்யூச்சரில் கூட உங்களுக்கு வந்து அது ஏன்னா பாஸ்டில் அந்த ஒரு எனர்ஜி நீங்கள் இருக்கும்போது ஃப்யூச்சரில் இந்த எனர்ஜி வந்து வராமல் போகும். ஸோ அதனால் இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல வைப்பில் இருக்கீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணுங்கள். ஈவன் தோ இந்த டைமில் கூட அந்த பாஸ்ட் ஒரு சிச்சுவேஷன் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் வந்து ரீயூனியன் ஆகிறதுக்கும் சேர்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அந்த விஷயம். ஏன்னா நீங்கள் வந்து மனசு வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக பாசிட்டிவாக நீங்கள் கொண்டு வரும்போது தான் நீங்கள் வந்து உங்களையும் பார்த்துக்க முடியும். ஃப்யூச்சரில் உங்களால் வந்து அந்த நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயமும் ஈஸியாக அடைய முடியும். அதுதான் வந்து மெயினாக காமிக்கிறாங்க. ஸோ உங்களுடைய மெசேஜ் வந்து ஸ்பிரிட் கைட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஹார்மோனியாக இருங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ரீபர்த் ஆகிக்கோங்க. பட் சைலன்ஸில் இருங்க, காமாக இருங்க. எஸ், அதுதான் நான் சொன்னேன் பாருங்கள் எப்படி வந்திருக்கு கால். பாஸ்டில் இருக்கிறத வந்து மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. அந்த
லோன்லினஸ் போகாதீங்க, வருத்தப்படாதீங்க. எப்படி இருக்கணும் அப்படின்னு கார்டு வந்திருக்கு, கோயிங் வித் ஃப்ளோ. அதுதான் நானும் சொல்கிறேன், கோயிங் வித் ஃப்ளோ. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது வந்து இருக்கும். ஒரே ஸ்டக் எனர்ஜியில் இருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஒரு கிரியேட்டர். ஸோ கண்டிப்பாக உங்களால் ஒரு எனர்ஜி வந்து மாற்ற முடியும். அதுதான் வந்து உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸும் சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ ஃபைனலாக இந்த பிங்க் கலர் சூஸ் பண்ணவங்களோட ரீடிங் பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். Beyond illusion, conditioning. கார்ட்ஸ் எடுத்துடுறேங்க. ஓகே, நிறைய பாஸ்ட் பார்த்துட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து என்னென்னா நிறைய ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு கூட இருக்கலாம். என்னென்னா வந்து அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நீங்கள் வந்து யாரை நம்புனீங்களோ, ஓகே, அது வந்து ஒருத்தவங்க கிடையாது, ஒரு 10 பேர் கூட இருக்கலாம். உங்களை சார்ந்தவங்களாகவே இருக்கலாம். உங்களை வந்து அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து கொண்டு வந்திருக்கலாம். அது வந்து கஷ்டப்படுத்திருக்கலாம், உங்களை வந்து அழுக வச்சுருக்கலாம், அந்த மாதிரிலாம் தெரியுது. பட் இப்போ வந்து நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்க அப்படி, உங்களோட எனர்ஜி எப்படி இருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஆர்டினரினஸ் தான் இருக்குது, நார்மலாக தான் போயிட்டுருக்கு. அதே மாதிரி நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, எதை வந்து நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணோம், எப்படி இனிமேல் நம்ம இருக்கணும். அது வந்து ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாங்க. ஸோ இவங்களால் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் இருந்திருக்கும். ஒரு சந்தோஷமும் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஒரு கஷ்டம் தான் படுத்திருப்பாங்க. அது மணி வயசில் கூட இருக்கலாம், இல்லை நம்பி ஏமாத்திருக்கலாம். ஒரு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இவங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த 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 பெயின்லேருந்து வெளியே ரிலீஃப் ஆகிறீங்க, ஹீல் ஆகிட்டு வர்றீங்க, புரிஞ்சுக்கிறீங்க எப்படி இனிமேல் நீங்கள் இருக்கணும். எந்த பர்சனோ அவங்கள நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, எப்படி வந்து இனிமேல் நீங்கள் இருக்க போகிறீங்க, இருக்கணும் அப்படின்றது நீங்கள் வந்து ஒரு அசியூம் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற மாதிரியும் தோணுது. ஸோ வெளியே வந்திருக்கீங்க, நிறைய விஷயம் பார்த்துட்டு வெளியே வந்திருக்கீங்க, அந்த மாதிரி தெரியுது. வேறு என்ன இருக்குது, என்ன சொல்ல போகிறாங்க உங்களுடைய ஷேரிங் அவுட்சைடர். ஸோ உங்களுடைய டேலண்ட்ஸ் எதுவாக இருக்கட்டும், இந்த பர்சனால் நீங்கள் நினைக்கிற பர்சன்ஸ் யாராக வேணாலும் இருக்கலாம், இவங்களால் வந்து வெளியவே கொண்டு வந்திருக்க முடியாது. உங்களோட டேலண்ட்டாக இருக்கட்டும், உங்கள் நாலேஜாக இருக்கட்டும். ஸோ அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முட்டுக்கட்டை போட்டிருப்பாங்க இவங்க. ஸோ உங்களால் வந்து வெளியே வந்திருக்க முடியாது. ஓகே, ஸோ அந்த மாதிரிலாம் இவங்க பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களை வந்து மட்டம் தட்டுறது அந்த மாதிரியும் தெரியுது, அந்த மாதிரியெல்லாம் இவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய டேலண்ட்ஸ் தெரியுதுங்க, அதை வந்து நீங்கள் உங்கள்கிட்ட தான் இருக்குது, அதை இன்னும் நீங்கள் ஷோ பண்ணலை அப்படின்ற மாதிரியும் தெரியுது. ஸோ பயப்படாதீங்க. யூனிவர்ஸ் சொல்கிற விஷயம், உங்களோட ஸ்பிரிட் கைட் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குரிய ஒரு சான்ஸ் வந்து உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ நாள் நீங்கள் அவங்களோட பேச்சு கேட்டிருந்தாலும், இது யாராக வேணாலும் இருக்கலாங்க. ஸோ இது வந்து ஒர்க் பிளேஸ் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து உங்களை வந்து ஒரு கம்பேரிசன் ரேஞ்சில் கொண்டு வந்திருப்பாங்க, இல்லை வந்து உங்களுக்கு வந்து நல்ல பேர் விடாமல் தடுத்திருப்பாங்க. ஸோ மற்றவங்களால் வந்து ஈவன் தோ அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் உங்கள் மேலே அது கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட இருக்கலாம். ஒய்ஃப் வந்து ஒரு டேலண்ட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ சிலருக்கு வந்து பேரண்ட்ஸாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய க்ரோத்தை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வெளிக்கு கொண்டு வாங்க. அது நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் இனிமேல் நடக்கும். ஸோ ஆல்ரெடி நடந்த பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ் எதுவாக இருக்கட்டும், அதை நினச்சி வருத்தப்படாதீங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு நினச்சிட்டு உங்களுக்கு வந்து இனிமேல் உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அதை வந்து ஹைட் பண்ணி வச்சுக்காதீங்க. உங்களோட டேலண்ட் வந்து ஹைட் பண்ணி வச்சுக்காதீங்க. பி ஓப்பன் டு ரிசீவ். உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய எண்ணங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய திறமைகள் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான். இந்த மோடில் இருக்காதீங்க. ஏன்னா வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்றத இந்த கார்டு காமிக்குது. கேட்டுக்கு நீங்களே பூட்டு போட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வாங்க. அதுதான் இதோடைய மீனிங். ஸோ உங்கள்
குமறல் எது வேணாலும் இருக்கட்டும். ஓகே. இது எனக்கு மெயினாக ஒரு ஃபெமினைன் சென்ஸ் மாதிரி எனக்கு தெரியுது இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு. ஸோ அவங்களுடைய குமுறல் அப்படின்றது இருக்குது. ஸோ அதனாலேயே நீங்கள் வந்து என்ன ஆசைப்படுறீங்க, இது வந்து சின்ன வேலையாக கூட இருக்கலாம். உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் பிடிச்சிச்சு அப்படின்னா பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு வந்து எப்படி இருக்கோ அப்படின்ற உங்களோட டேலண்ட் எப்படி இருக்கோ அது வந்து நீங்கள் வந்து ஒரு வெளியே கொண்டு வரலாம். உங்களுக்கும் அது வந்து ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். உங்களுக்கு அது வந்து அந்த எதுவாக இருக்கணும் அதை வெளியே நீங்கள் வர முடியும். ஓகே. தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.